ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆக்சுவலாக நான் கடையில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வருவாங்க, ஒரு ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அத்தை மருமகன் ஆகுது. பட் ஆனால் அவங்க ஏஜ் ஜாஸ்தி தான். அவங்க வந்தால் நான் எப்படி நியாயம் பேசிகிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். வேலையும் செஞ்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். ஜஸ்ட் இது ஒரு ஃபன் தாங்க. பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லாட்டின்னா வேண்டாம் விட்டுட்டு போக. சும்மாவே வந்து நான் பேசுறது சில பேர் அறுக்குறாமைங்க. அதனால இதை பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, இல்லாட்டினா வேண்டாம், கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா இதுல இருக்க போறது இல்லை. சரிங்களா? இது முடிஞ்சா அப்படியே வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு கட் பண்ணிடுவேன். வேணும்னா வந்துட்டு பாருங்க. காத்தடிக்குது இல்லைங்க, இப்பயே வரும்ல, அதனால சாத்தி வச்சிட்டோம். இப்பதான் போகுது வீட்டுக்கு. காட்டிக்கு சும்மா போது தெரியல. வந்த ஒரு பணம் கொண்டு போவாங்க போயிட்டு வர வந்தேன்னா ஒன்று போற அப்படின்னா சரி பேட்டியும் பேங்க்லேயும் வந்து எடுக்கணும். ஃபோன் காசு அங்கே இருக்குது அப்படின்னால என்ன துணி துணி அளவு கொடுக்கணும் போல. துணியா சரியா இது இருக்குதா? ஒன்று இருக்குது. அளவு வளர் தானே? அளவு வேணும்னு கொடுப்பாரு. அப்படியே கொடுத்து போயிரு அப்படின்னு. ஏன் எப்போ சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு பிள்ளைக்கு தைச்சிட்டாங்க. அப்பவே நேரம் வேண்டியாமா கல்யாணம் முடிக்கிறது கூட கல்யாணம் அப்புறம் ஆரோக்கியம் போகிறது தெரியுது. பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் சிம்பிளம் பண்ணணும். ஐச்சாதி பண்ண வேணும். திலக கொடுத்து வந்துருச்சா? வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. சரி சரி, எங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதான் கொடுத்துட்டு இந்த பக்கமெல்லாம் கொடுத்துட்டேன் என்ன அப்படின்ச்சு. நாங்கள் 2-3 சொந்தக்காரர் இருக்காங்க, இருக்குன்னா ஊர் தெரியாது. அப்போ நம்மளும் நான் தான் கூட்டிட்டு போனேன். சரி சரி சரி. பையன் 3 பேர் இருந்தாங்க. நிறைய இடத்துல காந்தி கொட்டணம் தான் போவாராட்டிருக்குது. நிறைய இடத்துக்கு காந்தி கொட்டணம் தான் கூட போவாராட்டிருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில முடிச்சுக்கிறாங்க இதுவரைங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வடக்கு போய் பண்ணாட்டுங்க. சரி சரி சரி. வடக்கு அதுல வடக்க கொடுத்தப்ப அவங்களும் போனாங்கன்னு தான் சொன்னாங்க. அங்கே போயிருப்பாங்க. மற்றபடி இங்க நேற்றுக்கு அதை கொண்டு வச்சு பையனும் அக்காலமா வந்துச்சு. முருகன் கூட சிம்பிளா ஊட்டு இருந்தாங்களே. புரியல. முருகன் பிள்ளை வயிற்று வந்துச்சு ஊட்டு இருந்தாங்களா? சிம்பிளா வர கூப்பிட்டு முருகன் பிள்ளை அதான் காஞ்சிபுரம் அண்ணன் பிள்ளை. பெருசாயிடுச்சா? ஆமா ஆமா, அரிக்கே மூத்தது அந்த பிள்ளை. அரிக்கி மூத்ததுன்னா ரொம்ப இல்ல, ஒரு 4-5 மாசம், 4 மாசமே என்னமோ மூத்தது அது. அந்த காந்தி மாறும்போது எல்லாம் போய் தண்ணி தீட்டு போறாங்க. சரி சரி சரி. சிம்பிளா கூப்பிட்டாங்க. சிம்பிளா கூப்பிட்டு கவிதையா சரி, இப்படிக்கெல்லாம ஊர் சேர்க்கறதுக்கெல்லாம கூப்பிடுவாங்க. சீர் பண்ணா கூப்பிடுவாங்க. நம்மளது இப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா நாங்களும் செலவு ரெடியா இருக்கணும். அரிசி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ பையனா போறதே பரவாயில்ல. அரிசி இப்ப கூட ஒரு முறை 11-12 ஆமாங்க. அதுதான் சாப்பிடுற சாப்பாடுதான். அந்த கால சாப்பாடு அப்பதான் பிள்ளைங்க 14 மேலதான். இப்பெல்லாம் பெரிய பெரிய பாப்பா, அது ஒரு விவரம் தெரியறது இல்ல. குழந்தை விளையாட்டு இருக்குது, அதுவும் பெருசாகி வந்து ஏன்னா அவ்வளவு உங்களுக்கு ஏன்னா எங்கெல்லாம் கூட கல்யாணத்துக்கு அவரும் பாக்குறாங்க. இல்லை நாங்க கல்யாண காட்சிக்கு எல்லாம் போகணும் செய்யணும்னு. சரி சரி, அவங்க அவங்க வீட்டுல தீட்டு வச்சுட்டு போய் பண்றது. சரி அதாவது அவ
பெரியவ பையனும் பெரியவளுக்கு 2 பையன் இல்ல, அவ சின்ன பையனுமே இந்த பிள்ளையும் ஒட்டுக்க பிறந்துச்சு 1 மாசம் வித்தியாசத்துல. நம்மளது 4 மாசம் கழிச்சு பிறந்தது. அதனால நல்லா ஒரே வயசு வருஷத்துல பிறந்ததுதான். அதான் சொல்லுவேன், எதை நீ ஆம்பளை பையனா போயிட்டுடா சாமி, நல்லா பிடிச்ச காலத்துல நான் வந்திருந்தீங்கன்னா நல்லா சீரும் சிறப்பா பண்ணி பச்சு நாமளே சிரமப்பட்டு கிடக்குறோம். பரவாயில்ல அப்படின்னு. ஏப்பா இதுக்கெல்லாம் வாங்கும்போ பையன் பிள்ளையா பிறக்க முடியும்? ஆமா சாமி, நீ பிள்ளைய பிறந்திருந்தீங்கன்னா அப்புறம் செய்யற செலவு செஞ்சுதானே கண்ணு, ஒரு காசு இருக்குது இல்ல, இது செய்யறது சிம்பிளானாலும் அந்த காரியமே செஞ்சுதானே கண்ணு ஆகணும். வெள்ளிக்கிழமை தானே, அது அடுத்த வாரம். இது வந்து 18க்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை பட்டமரத்துக்கு மணிக்கு போயிடு. அது வந்து அது 1 வாரம் கழிச்சு அது வரும். ஏன்னா அது 22 நாள் சாட்டது. அது அது அடுத்து வரங்க. ஆமா ஆமா, புதன்கிழமை நோம்பி ஆரம்பிச்சிடறாங்க. செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை மாட்டுக்கொடுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை போகுது. நீங்க போவீங்களா அங்க கோயிலுகள? புராசாமி கோயிலுக்கு சுப்பு ஜெகதியார் கூப்பிட்டாங்க போனது. நாங்க 1 வருஷம் போனோம். போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷமா இருந்தோம். போன வருஷமா தான் இருக்கு. மழை பெஞ்சு எல்லாம் கஜ கஜா இருந்து. ஞாயிற்றுக்கிழமை நாள் போனோம் நாங்க. நமக்கு தான் வேலை இதே வேற பாக்குறோமே. அத ஞாயிற்றுக்கிழமை போய் மாட்டு கூட்டமே இல்லைங்க, கொஞ்சமா இந்த கடைசியா அவுத்துட்டு போறதுக்கு வச்சிருப்பாங்க, அவிதான் வச்சிருக்காங்க. குதிரையும் கம்மி, மாடும் கம்மி, நல்லாவே இல்ல பாக்குறதுக்கே. போனா வெசால வெள்ளிக்கு போயிடணும். புதன்கிழமை நோம்பி ஆரம்பிக்கிறாங்களா, வெசால வெள்ளிக்கு போய்க்கலாம். சில பேர் போனா ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டு 1 hour இருக்கிறத பாட்டுலாம். ஆமாங்க, 1 hour இந்த குதிரைங்க இந்த ஆடு தங்கச்சி மாதிரி கட்டிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கே வந்து ஒண்ணுமே காண. அப்ப போயிட்டு ஏண்டா பண்ண போச்சு. அப்புறம் போறப்ப கூட கூட்டம் இல்லைங்க. காத்தால நேரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த மத்தியானத்துக்கு மேல இந்த பசவு வருது நிறைய. இந்த காலேஜ் பஸ், பள்ளிக்கூடத்து பஸ் சுத்துறதுக்கு. அட சாமி, இது ரிட்டர்ன் வர முடியல எங்கனால. எங்கெங்கயோ சுத்தி தான் கூட்டிட்டு வந்தாங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் ஆச்சு. எங்கெங்கயோ உள்ள அந்த ஏரியாட்ட ஏதோ உள்ள இருக்குது. அது வழியா தான் வந்துச்சு. இதுல மழை பெஞ்சு வேற கஜ கஜன்னு கிடந்தது. ஐயோ, அப்பவே அந்த கோட்டை போய் பார்க்க முடியும். சேரு அந்த தூரி ஆடுறதுக்கு கீழே ஃபுல்லா சேரு. சரி, அந்த இருந்து முடிச்சுக்க நிறையா அந்த மாவட்ட செருப்பை ஆக போயிடுவாங்க. எவ்வளோ கழுவானுட்டு வாங்கிட்ட போய் கல்வி. அப்புறம் இதுதான் ரெண்டே தூரி மட்டும் ஆடிச்சுவோம். நாங்க 2 3 4 பேரு. அப்புறம் சசி வந்தா, சாந்திக்க பையன் சின்னவன். அப்புறம் சுதோடு வந்தாங்க, சித்தப்பு மூட்டு பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்க. அவங்க குழந்தை பையன் எடுத்துட்டு வந்திருந்தா. அப்புறம் அப்பவே ஐயோ அடுத்த வருஷமெல்லாம் இப்படி வரக்கூடாதுடாப்பா, வந்து லீவ் போட்டாவது வெள்ளிக்கிழமைக்கு இல்லாட்டி வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டு போயிடும்னு. எதை பிறகு பள்ளிக்கூடம் வேற இருக்குது, அதனால அப்புறம் போக முடியலன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போனோம்.